அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உளவியலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈகோ என்கிற ஒரு உணர்ச்சியை பற்றி. ஈகோ என்பது தற்பொழுது பொது வழக்கில் எப்படி சொல்லப்பட்டு வருகிறது என்றால், ஈகோ என்றால் அது ஆணவம் அல்லது கர்வம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த ஈகோ என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும் என்றெல்லாம் கூறப்பட்டும் வருகிறது. எனவே இந்த ஈகோ என்பதை பற்றி ஒரு தவறான செய்திதான் இன்று பரப்பப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் பார்க்க போனால் உளவியல் நோக்கில் ஈகோ என்பது ஒரு மனிதனை தற்காக்கும் ஒரு உள்ளுணர்ச்சியாகத்தான் கருதப்படுகிறது. எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய பண்பாடு அல்லது ஒரு இனத்தினுடைய அல்லது ஒரு நாட்டின் பண்பாடு அல்லது கலாச்சாரம், இவை அனைத்துமே இந்த ஈகோ என்கிற அந்த உணர்ச்சியால் தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. இதைத்தான் உளவியலும் கூறுகிறது. ஒரு ஈகோ இல்லை என்றால் ஒரு தனி மனிதன் தன்மானத்துடன் வாழ முடியாது. ஈகோ என்பது பண்பாடு, கலாச்சாரம், ஒரு தனி மனிதன் ஒழுங்கு, இவை அனைத்தையுமே கட்டுப்படுத்தும் ஒரு உணர்ச்சி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவெளியில் ஈகோ என்பது கர்வம் என்றும் ஆணவம் என்றும் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. இவை ஈகோவின் ஒரு பகுதிதான். ஒரு மனிதனுடைய செருக்கு என்று கூறுவார்கள். இந்த செருக்கைத்தான் வேற்றுமொழியில் கர்வம் என்றும் ஆணவம் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த செருக்கு என்பது இந்த ஈகோவின் ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனால் ஈகோ என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கங்களையும் பண்பாட்டையும், அதேபோல் ஒரு சமுதாயத்தின் ஒழுகலாறுகளையும் பண்பாட்டையும் பேணி காக்கும் ஒரு மிகச்சிறந்த உணர்ச்சி தான் ஈகோ என்பது. ஈகோ மட்டும் இல்லை என்றால் இன்று இந்த நாட்டில் பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இன வரையறை என்ற எந்த ஒரு வரம்பும் இல்லாமல் போயிருக்கும். அதே வேளையில் ஈகோ என்ற அந்த உணர்ச்சி இல்லை என்றால் மனிதர்கள் இன்றளவும் விலங்குகளைப் போலத்தான் இருந்திருப்பார்கள். எனவே ஈகோ என்பது ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி. எப்படி என்றால், இந்த ஈகோ என்னும் உணர்ச்சியானது ஆங்கிலத்தில் கான்சியஸ் மைண்ட் என்று அழைக்கப்படும் நனவு மனதிலும், சப்கான்சியஸ் மைண்ட் என்று அழைக்கப்படும் நடுமனதிலும் பரவி இருக்கிறது. இந்த ஈகோ என்பது ஆழ்மனதிலிருந்து உந்தக்கூடிய பாலியல் எண்ணங்கள், பாலியல் சார்ந்த எண்ணங்களையும் மற்ற உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. குறிப்பாக பெரும்பாலும் பாலியல் சார்ந்த எண்ணங்களை தணிக்கை செய்து அந்த உணர்ச்சியானது பொதுவெளியில் வெளிப்படாமல் தடுப்பது இந்த ஈகோ உணர்ச்சி தான். இந்த ஈகோ உணர்ச்சி மட்டும் இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு இயல்பாக எழக்கூடிய அந்த பாலியல் உந்தல்கள் என்ன செய்யும் என்றால், ஒரு பெண்ணை ஆண் பார்த்தாலோ அல்லது ஒரு பெண்ணுக்கு அந்த உள்ளுணர்ச்சி ஏற்பட்டு ஒரு ஆணை பார்த்தாலோ, பொதுவெளியில் அந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ அவர்கள் புணர்ந்து விடுவார்கள். அப்படி புணர்ந்தால் என்ன நடக்கும் என்றால், நாம் கட்டி காப்பாற்றி இருக்கும் இந்த கலாச்சாரம், பண்பாடு அனைத்துமே சீர்குலைந்து போய்விடும். அதேபோல் ஒரு தனி மனிதனை மற்றொருவர் மாற்றானோ அல்லது வேற்றினத்தாரோ இகழ்ந்துரைக்கும் பொழுதோ அல்லது அவர்களை இழிவுபடுத்தும் பொழுதோ இந்த ஈகோ உணர்ச்சி என்ற ஒரு உணர்ச்சி இல்லை என்றால் இம்மனிதன் முழுமையான மனிதனாகவே அங்கு இருக்க முடியாது. அவர்கள் எதை கூறினாலும் இவருக்கு தன்மானம் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் இவன் ஒரு மதிப்பற்ற மனிதனாக மாறிவிடுவான். இந்த ஈகோ உணர்ச்சி தான் அந்த மனிதனை ஒரு தன்மானமிக்க மனிதனாகவும் தன்னை இகழ்ந்துரைத்தாருக்கு எதிராக கிளர்ந்தெழும் ஒரு தன்மையும் ஏற்படுத்துகிறது. எனவே ஈகோ என்பது இல்லை என்றால் ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக இருக்க முடியாது. பண்பாடு, கலாச்சாரம் அனைத்துமே சீர்கட்டு போய்விடும். எனவே ஈகோ என்னும் உணர்ச்சி ஒரு நல்ல உணர்ச்சி தான். அது மட்டும் கிடையாது. ஈகோ என்பது நம்முடைய புலனறிவுகளை கண்காணிக்கும் ஒரு உணர்ச்சியாகத்தான் இருந்து வருகிறது. அதையும் அந்த பணியையும் அந்த ஈகோ உணர்ச்சி செய்கிறது. எடுத்துக்காட்டிற்கு, நம் கண்ணால் பார்த்தல், காதால் கேட்டல், நம் தோளில் உணர்தல், அப்படி நம்முடைய புலனறிவுகளை ஒழுங்குபடுத்தி அதற்கான செயல் வடிவங்களை கொடுப்பது இந்த ஈகோ உணர்ச்சி தான். ஈகோ உணர்ச்சி மட்டும் இல்லை என்றால் புலனறிவுகள் நமக்கு இல்லாமல் இருக்கும். இந்த உணர்வுகள், தொடுதல் உணர்வோ, பார்த்தல் உணர்வோ, கேட்டல் உணர்வோ, நாம் சுவை உணர்வோ எதுவுமே இருக்காது. எனவே ஈகோ என்பது புலனறிவுகளையும் கட்டுப்படுத்துகிறது, ஒரு மனிதன் தன்மானத்தை பாதுகாக்கிறது, கலாச்சாரம், பண்பாடு போன்ற ஒரு மனித இனத்திற்கு தேவையான ஒழுகலாறுகளை கட்டுப்படுத்துகிறது. எனவே ஈகோ உணர்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி. ஈகோ இல்லாத மனிதன்தான் சொரணையற்ற மனிதனாகவும் பைத்தியக்காரனாகவும் ஒழுங்கை மீறி பல இழிவான செயல்களை செய்யும் மனிதனாகவும் இந்த சமுதாயத்தில் பார்க்கப்படுகிறான். எனவே ஈகோ என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டிய உணர்ச்சி. ஈகோ என்பது ஒரு தவறான உணர்ச்சி கிடையாது. அது அனைவருக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு
மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.